உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பங்காளி, மூஞ்சில உசுரே இல்லாத மாதிரி தெரியுது. எப்பறா இவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? சரிப்பா தம்பி, நீ பெரிய ஆள் தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டா அதோட முடிஞ்சுட்டு நினைக்கிறியா? மெயின் மேட்ரு லேப்டாப் தானே தம்பி, அதுக்கு என்னடா பண்ண போற? லேப்டாப்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்குன்னு தானே சொன்னாங்க. டேய், இருக்குன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்பி தான் இவ்வளோ ரிலாக்ஸா இருக்கியா? இதுல கைத்தட்டி விசில் வர அடிக்கிற? அட பாவி, ஃபர்ஸ்ட் அங்க போய் இந்த லேப்டாப்லாம் அங்கதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணு. இங்க பாரு ரஞ்சித், சும்மா விளையாடிட்டு இருக்காத. இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பழி வாங்குறதா நினைச்சா ஐயாவை அசிங்கப்படுத்திடாத. இவர் அசிங்கப்படுத்தி தான் உன்னை நான் பழி வாங்க போறேன். மாமா பேசி முடிச்சோடனே லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம சீக்கிரமா போய் அங்க லேப்டாப் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. போடா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. ஒரு காலத்துல மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தான் போட்டியா இருந்தாங்க. இனி வரப்போற காலத்துல மனுஷங்களுக்கும் டெக்னாலஜிக்கும் தான் போட்டி. யார் நல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கத்துக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வளர முடியுங்கிற நிலைமை வரப்போகுது. அதனாலதான் நம்மளுடைய அரசாங்கம் மாணவர்களுக்கு இப்பவே லேப்டாப் எல்லாம் கொடுத்து நல்ல தொழில்நுட்ப அறிவு உள்ளவங்களா மாத்தணும்னு நினைக்கிறோம். வா தம்பி வேலு, என்னாச்சுப்பா? உன்னோட மூஞ்சி இப்ப உசுரே இல்லாம இருக்கு. டேய், என்ன முடிச்சு ஒன்னும் ஆகப்படுறது இல்லப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லேப்டாப் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்ல போறாங்க. அப்ப என்ன பண்ண போற? நீ பாட்டும் வேலையை பார்த்துட்டு போயிருந்தா மாமா பிரின்சிபல்கிட்ட பேசி சமாளிச்சு நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருந்திருப்பாரு. நீ இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக மாமாவை இப்படி மாட்டி விட்டியப்பா. பாவம் மாமா, உன்னாலே இப்ப அவமானப்பட்டு நிக்க போறாரு. மாமாவை பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட போறோம் தெரியாம எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. பாவம் அவரு. ஏன் வேலை அப்படி பண்ண? நேரம் பார்த்து மாமா அப்படி பழி வாங்கிட்டல. அட போப்பா. நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. எல்லாரும் நல்லா படிங்க. படிப்பு ஒண்ணுதான் நம்மளை காப்பாத்தும். சரியா? நன்றி, வணக்கம்.
அமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக நம் மாணவ மாணவிகளுக்கு அமைச்சரின் கையால் கல்வி உதவித்தொகையும் மடிக்கணினியும் வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒவ்வொருவராக மேடைக்கு வந்து அமைச்சர் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளவும். முதலாவதாக எஸ் அமுதா மேடைக்கு வரவும். லேப்டாப் எங்க சார்? வேலை எங்க போனாரு? இங்க இல்லையே. பயந்து போய் ஓடிட்டியா? உனக்கு இருக்குடா இன்னைக்கு. லேப்டாப் எங்க? இல்ல வேலன் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டோர் ரூம் சாவியை கூட அவர் தான் வாங்கிட்டு போனாரு. என்ன சார், என்ன நடக்குதுங்க? லேப்டாப் வராம எதுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இல்ல சார், வேலன் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அதனால தான் நாங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அவன் தான் எல்லாம் பண்ணானா, இப்ப எங்க தொலைஞ்சான்? எங்க போனாருன்னு தெரியலையே சார். மாமா அவன் ஓடி போயிட்டான் மாமா. உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் மாமா. அதனால எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கூட்டு வந்து விட்டுட்டு பாதிலே ஓடிட்டான் மாமா. டேய் வேலா, இன்னையோட மஃபனே உன் கதெல்லாம் முடிஞ்சதுடா. இதோட நீ காலிடா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.